இது நாளைக்கான ப்ரிடிக்ஷன் பார்த்தலாம். கங்கா எப்போவுமே சுயநலவாதியாகவும், இவ்வளோ சீப்பாவும் யோசிக்கிறத பார்க்கும்போதே நம்மளுக்கே கோவம் வருது. இவ்வளோ உதவியும், இவ்வளோ ரிஸ்க் எடுத்தும் காவேரி, விஜய் 2 பேருமே பண்ணுறாங்க. பட் அதையெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம, அவங்கள பற்றி மட்டுமே யோசிக்கிற கங்காக்கு இவங்க எந்த ஹெல்ப்புமே பண்ணக்கூடாது. விஜய், காவேரி அவங்க 2 பேத்தோட லைஃப்பை மட்டும் பார்க்கணும்னு நினைக்கிற விகா ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. காவேரி கங்கா பேசினதை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஃபேமிலிக்காக நம்ம எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருக்கோம், எதையுமே நினச்சது கிடையாது. கங்காக்கா வந்துட்டு நம்ம சுயநலத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணுறோம். பசுபதிக்கு வந்து என் மேலே தான் கோவம், அதனால தான் அவர் அப்படியெல்லாம் பண்ணுறாருன்னு எப்படி பச்சையாக பேசுகிறாங்க பாரு. இந்த மாதிரிலாம் இருக்காங்களே, எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் வந்துட்டு இந்த மாதிரிலாம் அவங்க பேசும்போது ஹர்ட் ஆகும்போது எதுவுமே பண்ணக்கூடாது, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்கணுன்னு தான் யோசிப்பேன். அதையும் தாண்டி அப்பா சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் வந்துகிட்டே இருக்கணும். எனக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம குடும்பத்தை நீதாம்மா பார்த்துக்கணும், நீ தான் நம்ம குடும்பத்துக்கு எல்லாமே. அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கணும், அக்காங்க தங்கச்சிங்க எல்லாத்தையுமே நல்லபடியாக பார்த்துக்கணும்னு அப்பா என்கிட்ட சொல்லியிருக்கதை நினச்சி தான் நான் எப்போவுமே வந்துட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். பட் இதெல்லாம் யாருக்குமே புரிய மாட்டேங்குது. யமுனா தான் அப்படி யோசிக்கிறான்னு பார்த்தா இப்போ கங்காக்காவும் அவங்களுக்காக மட்டுமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பசுபதி வந்து கடையை அடித்து உடைச்சது உண்மைதான். பட் அது வந்து என் மேலே இருந்த கோவத்தில் கிடையாது. பட் இதெல்லாம் ஏன் அவள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்னு சுத்தமாக தெரியல. நிவின்க்கும் எனக்கும் இருந்த பிரச்சனையால் தான் பசுபதி எல்லாமே பண்ணிகிட்ருக்காருன்னு எப்படி பச்சையாக பேசுகிறா. இவளுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சாரதா வந்து ஏன் கவரி இப்படி உட்காந்துட்ருக்கு, என்னதான் ஆச்சு, நம்ம பத்திரம் தான் நமக்கு திரும்பி கிடச்சிருச்சு, ஏன்டி வருத்தப்பட்டுட்டு உட்காந்துருக்க, பசுபதி ஏதாவது பண்ணிடுவான்ற பயப்படுறியா, பசுபதினால ஏதாவது பிரச்சனை வந்துருமேன்னு யோசிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே கங்கா உள்ளே வந்துடுவாங்க. என்னம்மா உனக்கு அதில் சந்தேகம், கண்டிப்பாக அந்த ஆள் எல்லாமே தான் பண்ணுவான். இவங்க கொஞ்சம் நஞ்சமாக கூத்தா பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து ஹீரோயிசம் பண்ணிட்டாங்க. கடைசியில் அனுபவிக்க போகிறது யார், நாங்கள் தான். ஏற்கனவே வந்துட்டு பசுபதிக்கு விஜய் பற்றி நல்லாவே தெரியும். விஜய் கிட்ட வாலாட்டுறக்கு அந்த ஆள் கண்டிப்பாக பயப்படுவான். நிவினும் வந்துட்டு அந்த ஆளோட சொந்தக்கார பையனாக இருக்கனால நிவின்க்கும் யமுனாக்கும் பிரச்சனை வராது. கடைசியில் பிரச்சனையெல்லாம் யாருக்கு வரப்போகுதுன்னு பார்த்தேன்னா எனக்கும் என் புருஷனுக்கு மட்டும்தான். இதெல்லாம் எங்களுக்கு தேவையாமா, நாங்கள் பாட்டுக்கு சும்மா இருந்திருப்போம், நாங்கள் பாட்டுக்கு சென்னை வந்திருந்திருப்போம், நீங்கள் எல்லாருமே சேர்ந்து வந்தது அப்படின்ற மாதிரி கங்கா இழுக்க உடனே சாரதா கேட்பாங்க, நானாடி சென்னைக்கு வரேன்னு சொன்னேன், என் சொந்த ஊரையும் சொந்த மண்ணையும் என் சொந்த வீட்டையும் விட்டுட்டு உங்களோட சென்னைக்கு வரேன்னு நான் சொல்லி கேட்டேனா, நீயே வந்துட்டு கூட்டிகிட்டு வந்த. காவேரி, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து சென்னைக்கு போனால் உனக்கு நல்லாயிருக்கும், உன் ஃப்யூச்சருக்கு நல்லது, நீ கடை போடுவ, பொட்டிக் ஆரம்பிப்ப, அவரும் வந்துட்டு டிசைனிங்கில் நல்லபடியாக வருவார், அது எதுன்னு சொல்லிட்டு ஏமாற்றி எங்களை கூட்டிகிட்டு வந்ததே முழுக்க முழுக்க நீ தானடி. கொடைக்கானல்லேருந்து வந்ததுனால தானே எனக்கு இவ்வளோ பெரிய அசிங்கம், இவ்வளோ அவமானம், எனக்கு நிம்மதியாக தூங்குறது கூட கிடையாதுடி. நான்லாம் எல்லாமே நான் உங்களுக்காக இழந்திருக்கேன். பட் நீ இவ்வளோ சுயநலவாதியாக பேசுகிற. நம்ம வீட்டை வந்துட்டு காவேரியும் சரி விஜயும் சரி இவ்வளோ சந்தோஷமாக மீட்டு கொண்டு வந்திருக்காங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்றதை கொஞ்சம் கூட நினைக்காம பசுபதியால் திரும்பவும் உனக்கு பிரச்சனை வந்துடும் தானே நீ யோசிச்சுட்ருக்க. இப்போ கூட வந்துட்டு காவேரி நீ பேசிகிட்டு இருக்கல, அதெல்லாம் எனக்கு தெரியாமலாம் இருக்குது. காவேரி எதுவும் சொல்லலைன்னா ஒரு அம்மாவை என்னால் புரிஞ்சுக்க முடியாமலாம் கிடையாது. காவேரி எல்லா விதத்துலேயும் நம்ம குடும்பத்துக்கு உதவியாக தாண்டி இருந்திருக்கா, எல்லா சப்போர்ட்டும் பண்ணதான் செஞ்சுருக்கான். இப்போ வரைக்கும் கல்யாணம் பண்ணி அவளை கொடுத்துட்டேன்னு தான் பேர். கல்யாணத்துக்கு அப்புறம் கூட வந்துட்டு பிறந்த வீட்டுக்காக யோசிக்கிறதும் பிறந்த வீட்டுக்காக ஒவ்வொன்றும் பண்ணுற ஒரே ஆள் இவளை மட்டும் தாண்டி. நீ என்ன என் கூட இருக்க, அவ்வளோதான். உனக்காக நான் இருக்கேன், எனக்காக நீ இருக்க. அதை தாண்டி காவேரி நினச்சி தாண்டி நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம்மா உனக்கு எப்போவுமே காவேரி தான் பெருசாக தெரியவா, விஜய் தான் பெருசாக தெரியவார், நான்லாம் உங்களுக்கெல்லாம் பெருசாக தெரிய மாட்டேன், நான் எவ்வளோ பண்ணாலும் எனக்கெல்லாம் இப்படி தாம்மா நிலைமை அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படி கிடையாது கங்கா, காவேரி எது பண்ணாலுமே வந்துட்டு நம்ம குடும்பத்துக்காக பண்ணுறா. பட் நீ எப்படி யோசிக்கிற, சுயநலவாதியா அவளை வந்துட்டு நீ குறை சொல்லி பேசிகிட்ருக்க. இப்போ கூட பசுபதியால் உனக்கு பிரச்சனை வந்துருமேன்னு தான் நீ பயப்படுற, நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை வந்துடும், நம்ம வீடு போனால் கூட பரவாயில்லன்னு சொல்கிற, இதெல்லாம் எப்படி நான் நியாயமாக எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்க. கரெக்டாக வந்துட்டு விஜய், குமரன், நிவின் 3 பேருமே உள்ளே வந்துடுவாங்க. என்னாச்சு 3 பேர் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன ஏதாவது பிரச்சனையாத்த அப்படின்ற மாதிரி விஜய் கேட்க, அதெல்லாம் எதுவும் இல்லை தம்பின்னு சொல்லி ஓடி போய் விஜயை கட்டி பிடிச்சி அழுகுவாங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க தம்பி, நான் இதுக்கெல்லாம் எப்படி நன்றி கடன் செலுத்த போகிறேனே தெரியல, என்னோடய வீடு என்கிட்ட கிடைக்காமலே போயிடும்னு நினச்சேன், இந்த மாதிரிலாம் பண்ணி நீங்கள் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்க, ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தம்பி, பசுபதியோட முகமே சரியில்லை, அவனால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது யாருக்காவது பிரச்சனை வந்துருமோன்னு பயந்தாலே எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது தம்பி அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ அத்தை, நீங்கள் ஏன் தான் அவனை நினச்சி பயப்படுறீங்க, அவன்லாம் ஒரு டம்மி பீஸ், அவனை நான் பார்த்துக்கிறேன், அதை போக நம்ம லீகலாக கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன்னு சொல்லிவிட்டு அவன் மேலே கேஸை போட்டு அவன்கிட்ட வந்து நம்ம நேர்மையான வழியில் நம்ம பத்திரத்தை வாங்கியிருக்கவே முடியாது, அவன் ஒரு திருட்டு பையன் தான், அவன்கிட்ட இந்த மாதிரி திருட்டு வழியிலையும் குறுக்கு வழியிலையும் போனால் மட்டுமே நடக்குங்கிறதுனால தான் இந்த மாதிரி பண்ணேன், இல்லைனா இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுவும் கரெக்டு தான் தம்பி, பட் இப்போ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு ஆனால் ரொம்ப சந்தோஷம் தம்பி, இந்த மாதிரிலாம் கிடைக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல, என் வீடு சுத்தமாக போயிடுச்சுன்னு நினச்சிட்டு தான் இருந்தேன், இப்படி ஒரு இது நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல, ரொம்ப
நன்றி தம்பி, குமரன் தம்பி உங்களுக்கும் தான், நிவின் உங்களுக்கும் தான் அப்படின்ற மாதிரி 3 பேத்துக்கும் கையெடுத்து கூப்பி நன்றி சொல்லுவாங்க. உடனே பார்த்தீங்கன்னா கங்காவுக்கு அங்கே வயிறு எரிய ஆரம்பிச்சிரும். என்னது இது 3 பேரும் சேர்ந்து தானே எல்லாம் பண்ணியிருக்காங்க. இவங்க என்னமோ விஜய் விஜய்னு சொல்லிட்டு விஜயவே ரொம்ப பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்க. கட்டியெல்லாம் பிடிச்சி முத்தமெல்லாம் கொடுத்து கையெடுத்தெல்லாம் கும்பிட்றாங்க. குமரன் மாமாவும் தானே இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்திருக்காரு, நிவினும் தானே இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்திருக்காரு. அதெல்லாம் இவங்க நினச்சே பார்க்குறதில்ல. இவங்களுக்கு எப்போவுமே வந்துட்டு காவேரி விஜய் தான் முக்கியம். நம்ம எதுக்கு தான் இந்த வீட்டில் இருக்கோமோ தெரியல. முதல்ல வந்துட்டு இந்த விஜயும் காவேரியும் இந்த வீட்டிலேருந்து அனுப்பணும். அப்போ தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். இல்லைனா நம்ம என்ன பண்ணாலும் அம்மாவுக்கும் சரி யாருக்கும் சரி நம்ம பெருசாகவே தெரிய மாட்டோம். இவங்க எதுக்கு இங்கே இருக்காங்க அப்படின்ன மாதிரி கேட்டுட்டு உடனே சொல்லுவாங்க. விஜய் கிட்ட சிம்பாலிக்காக பேச ஆரம்பிப்பாங்க. ஏன் விஜய், இங்கே எல்லா பிரச்சனையும் தான் முடிஞ்சிருச்சுல்ல, நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு கிளம்பலாம்ல, நீங்கள் எவ்வளோ நாளைக்கு தான் இங்கேயே இருந்துட்டு இருப்பீங்க அப்படின்ன மாதிரி சொல்ல சாரதாக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டுரும். காவேரியும் பார்த்து கங்காவை பார்த்து முறைக்க ஆரம்பிப்பாங்க. எதுக்காக இப்படி சொல்கிறேன்னு நான் தப்பாக நினச்சிக்காதீங்க. தாத்தா பாட்டி ஏற்கனவே 2 டைம் வந்துட்டாங்க. திரும்பி நீங்கள் இங்கே இருந்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கஷ்டமாக தானே விஜய் இருக்கும். அது போக காவேரி வந்துட்டு சொகுசாக இருக்கணும், நல்லபடியாக உங்கள் வீட்டில் வந்து நல்லபடியாக வாழணுங்கிறதுக்காக தானே எல்லாரோட ஆசையுமே. அவள் இங்கே வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தால் அது எல்லாத்துக்குமே கஷ்டம் தானே. காவேரிக்கு இப்படி ஒரு லைஃப் கிடச்சிருக்குன்னு நாங்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டுட்ருக்கோம். பட் நீங்கள் இப்படி வந்து கஷ்டப்படுறது எங்களுக்கே வருத்தமாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்ன மாதிரி சொல்ல குமரனுக்கும் தோண ஆரம்பிச்சிடும். இவள் வேணும்னே ஏதோ குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை உண்டு பண்ணுறதுக்காகவும் விஜய் காவேரி இங்கேருந்து அனுப்புறதுக்காகவும் தான் ஏதோ பிளான் பண்ணுறா. இவள் அந்த மாதிரிலாம் நல்லபடியாக யோசிக்கக்கூடிய ஆளே கிடையாதே அப்படின்ற மாதிரி குமரன் ஒரு பக்கம் யோசிப்பார். உடனே அதை கூட புரிஞ்சுக்காம விஜய் ரொம்ப பெருந்தன்மையாக பேசுவார். அதெல்லாம் இருக்கட்டும், பரவாயில்லைங்க கங்கா, இதில் என்ன இருக்குது, என் காவேரிக்காக நான் என்ன வேணுனாலும் பண்ணுவேன். இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்ம குடும்பத்தோடு இருக்கணும், அது போக இவ்வளோ பெரிய ஃபேமிலியோடு இருக்கணுங்கிறது எனக்கும் சந்தோஷம்தான். இந்த வசதி, இந்த எளிமையாக வாழ்கிறது, இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. நான் இங்கே சந்தோஷமாக தான் இருக்கேன். எப்போ வந்துட்டு காவேரிக்கு அங்கே போகணுன்னு தோணுதோ கண்டிப்பாக நான் அப்போ கூட்டிகிட்டு போய்க்கிறேன். என்ன காவேரி அப்படின்ன மாதிரி கேட்க ஆமாங்க அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு உடனே காவேரி வந்து கங்காவை பார்த்து முறைப்பாங்க. நீ என்னன்றது எனக்கு நல்லாவே புரியுது. நாங்கள் இங்கேருந்து போகணுன்னு நீ ஆசைப்படுற. இங்கே நாங்கள் 2 பேர் இருக்கிறது உனக்கு பிடிக்கல, அதுதானக்கா. நாங்கள் 2 பேரும் இங்கேருந்து போயிட்டா நீ சந்தோஷமாக இருப்பில்ல. நான் கூடிய சீக்கிரம் அதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்ன மாதிரி மனசுக்குள்ளே காவேரி நினச்சிட்டு அப்படியே சிரிப்பாங்க. உடனே கங்காவும் ஒரு மாதிரி மூஞ்சியை சொல்லிச்சிட்டு கீழே குமிஞ்சிருவாங்க. நம்ம பிளான் போடுறது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு போல இருக்குது அப்படின்ன மாதிரி ஒரு கேவலமான லுக்கில் வந்துட்டு கீழே குமிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கங்கா காவேரி கூப்பிட்டு சொல்லுவாங்க. ஏ காவேரி, நான் சொன்னதுனால ஏதாவது கோச்சிட்டியாடி? நீங்கள் வீட்டிலேருந்து போகணும், நீங்கள் வரக்கூடாது போகக்கூடாதுன்னெலாம் நான் சொல்லலடி. தாத்தா பாட்டியும் ஆசையாக தானே இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போது, நீ அங்கேயும் போய் சந்தோஷமாக இருக்கணும்னு. நீ இங்கே இருந்துட்டு இருந்தால் அவங்களுக்கும் வருத்தமாக தானடி இருக்கும். அவங்க தானடி விஜயை ஒரு பிள்ளையாக நினச்சி வளர்த்திட்டு இருந்தாங்க. அதே மாதிரி விஜய்க்குமே தாத்தா பாட்டி தானே உலகமாக இருந்தது. இப்போ திடீர்னு நம்ம வீட்டில் இருந்து இருக்கிறது அவங்களுக்கும் சங்கட்டமாக இருக்குன்னு தான் சொன்னேன் அப்படின்ன மாதிரி கங்கா சமாளிக்க உடனே காவேரி சொல்லுவாங்க. நீ எப்படி நினைக்கிறேங்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுக்கா. நீ எனக்கு எப்போவுமே நல்லது மட்டும்தான் நினைப்பேன். உன்னோட பெருந்தன்மையான பேச்சு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனால் நீ இப்படியெல்லாம் மாறுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலக்கா. நம்ம அப்பா இப்படியெல்லாமா நம்மளை வளர்த்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கணும், குடும்பத்துக்குள்ளே வந்துட்டு விட்டு கொடுத்து நல்லபடியாக எல்லாருக்கும் எல்லாமே வேணும்னு யோசிக்கணும், அப்படி தான் வளர்த்திருந்தாங்க. பட் நீ யமுனாலாம் வேறு மாதிரி இருக்கீங்க. அதெல்லாம் தான் என்னால் சகிச்சிக்க முடியல. இருந்தாலும் நான் இந்த வீட்டிலேருந்து சீக்கிரமாக கிளம்பிடுறேன். நீ எதுவும் கவலைப்படாதக்கா அப்படின்ன மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க.